ஜெபம் பண்ண கடவோம். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய திருச்சமூகத்திலே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது ஸ்தோத்தரிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 70 பாமாலை 46 பாடுவோம். இம்மானுவேலே வாரும் வாருமே. கீதம் 70 பாமாலை 46 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில்
பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, பாவத்தை நிமித்தப்படுத்தி இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். நாங்கள் நிதய பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திகளோடு வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தனத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதுக்கப்படுவதாக.
சுத்தத்தை கேட்பீர்களாக. குணாந்திரத்திற்கு உணர்ந்ததும் சோதனை நடந்ததும் உங்களுக்கு படுத்தாதேயோங்க. சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியா யாயும் கண்டார்கள். நான் தோஷமாய் நடந்து சிந்தையாய் ஆரோசித்து அவர்களை மகிழார். இறுதி மனதம் என்றோ என்னுடைய வழியில் இருந்தவர் யார் என்றும் சொல்லி என்னுடைய பார்வையில் அவர்கள் பேசுவார் இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு யாக்கோப் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோபு 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. யோபு 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியானான எலிப்பாசும் சுகினியான பில்தாதும் நாகமாத்தியானான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்
அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் சேர்ந்து சகரியாவின் கீதத்தை பாடுவோம். அவர் நம்முடைய
வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரிழரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். அவர் பசங்களையும் பாவமன்னிப்பும் சரீர விடுதலும் நித்தியத்திலும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் பிரவேசிக்கவிடாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் 4ஆம் ஞாயிறு, அட்வந்து 1ஆம் ஞாயிறு, ஆண்டவரின் வருகை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து மனுமக்களை மீட்டு ரட்சிக்க பாலனாக எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வுலகில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க அவர் மீண்டும் வருகையில் கிறிஸ்துவை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியில் ஆயுதங்களை தரித்து அதை நாங்கள் பின்பற்ற கிருபை செய்ய வேண்டுமென்று என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களெல்லாம் அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, மழையார் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எல்லார் விருப்பங்களையும் வேண்டுதலிப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் தந்த நல்ல கிருபையான நாட்களுக்காக, வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற அநேக வயோதிப நிலைமை இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அநேக கிராமங்களிலே ஆலயங்கள் இல்லாமல் இருக்கின்ற இடங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களிலே வசிக்கின்ற பிள்ளைகள் எப்படியாகிலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட இதை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுவார் என்று சொன்னால் நீங்கள் மனம் வந்து இந்த ஊழியங்களை ஆதரிக்க, தாங்க முன்வரலாம். அதன் மூலமாக நிச்சயமாகவே இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் ஆதரித்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்திருக்கின்ற கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலய சபையை சார்ந்த திரு ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அருமையான திரு ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காக அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி செல்லா ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான அன்பு மகன் டாக்டர் சாம் ஜெய்சன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த அன்பு துணைவியார் டாக்டர் கிறிஸ்டி பெரில் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே மருத்துவ ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற இந்த அருமையான பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அன்பு கண்மணி குழந்தை மகிழா தியோப்ளஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாமே ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் எல்லா விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அதிசயமாக இந்த குடும்பத்தை நடத்தி வந்து தேவனாம் மைமைக்கென்று இவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக என்று அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். தேவன் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய எல்லா இகபர நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையில ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காக, தாங்குகிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அது மாத்திரமல்ல, நாம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களுக்குள்ளே செல்லும்படியான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இப்படிப்பட்ட நாட்களிலே நம்முடைய இரட்சகராக இருக்கிற கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த கிருபையினாலும் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தினாலும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்து
கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டோம். உங்களிடத்தில் இதை குறித்து நான் அறிவிப்பு கொடுத்த பொழுது உங்கள் அநேகர் இதற்காக மனமுந்து உற்சாகமாக கொடுத்தீர்கள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். இந்த ஆண்டிலும் கூட இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபத்தோடு கூட பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலே ஆதரவற்ற, பெற்றோர்களை இழந்த, தவித்து கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் வசிக்கின்ற, காப்பங்களில் வசிக்கின்ற, படித்து கொண்டிருக்கிற சிறுவர் சிறுமியர்களுக்கு நாம் அவர்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் சீருடைகள், யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்றாட தேவைகளுக்கான அநேக பொருட்களை வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் மனநலம் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இருக்கிறார். 100க்கு அதிகமான மக்களை கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்து அவர்களுக்கு உணவு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய உடைகளையும் நாம் கொடுத்தோம். அன்றாட அவர்களுக்கு தேவையான அநேக பொருட்களை வாங்கி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இந்த காப்பகங்களில் வந்து ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் ஜெபத்தினாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, அது மாத்திரமல்ல மருத்துவ சிகிச்சை மூலமாக சுகம் பெற்று வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களில் பெற்றோர்களை விட்டுவிட்டு தனியாக ஓடி வந்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எங்கு இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றே தெரியாது. அப்படிப்பட்டவர்களை நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் பிடித்து கொண்டு வந்து இந்த இல்லங்களில் வைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா சிகிச்சையும் கொடுத்து அவர்கள் நல்ல பூர்ண சுகத்தோடு கூட அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்கிறார்கள். இப்படிப்பட்ட மகத்துவமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு, இந்த இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் கடந்த ஆண்டிலே உதவி செய்தோம். அது மாத்திரமல்ல, வீடுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாலத்துக்கு அடியிலே ரோட்டு ஓரங்களிலே இருக்கின்ற அநேக வயோதிப பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு வேறு எங்கேயுமே ஷெல்டர் கிடையாது. அவர்களை தேடி சென்று அவர்களுக்கும் உணவு கொடுத்து, பிரியாணி பொட்டலங்களை கொடுத்து, போர்வைகளை கொடுத்து, அவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிழ்ச்சியை சொல்லி அவர்களுக்கும் நாம் உதவி செய்து கொண்டு வந்தோம் கடந்த ஆண்டிலே. அதே போல் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், அவருடைய பிள்ளைகள், அவர்களை பராமரிப்பதற்கு யாரும் கிடையாது. அவர்கள் தனியாக ஒரு காப்பகங்களில் வைக்கப்பட்டு அவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த பிள்ளைகள் மத்தியிலே நாம் சென்று அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லி அவர்களையும் நாம் சந்தித்து கொண்டு வந்தோம் கடந்த ஆண்டிலே. அதே போல் ஏழை எளிய ஊழியர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டு வருகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம். அதோடு மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாத பிள்ளைகள், காது கேட்காத, வாய் பேச முடியாத பிள்ளைகள் நம்மை சுற்றி அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடந்த ஆண்டிலே நாம் உதவி செய்தோம். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்கள் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதரவற்ற, யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தகப்பனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலும் உதவி செய்யும்படியாக நல்ல ஒரு வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான கட்டளை என்னவென்றால், நம்மை சுற்றிலும் ஏராளமான ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக கட்டளையை சொல்லுகின்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மால் இயன்றதை நாம் இந்த மக்களுக்கு கொடுப்போம். நிச்சயமாகவே நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் முதலாவது அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த பிள்ளைகளுக்கு முதலாவது அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியோடு கூட பண்டிகையை கொண்டாடும்போது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இதை குறித்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அன்பானவர்களே, இந்த நாளில் நம் மத்தியிலே திண்டுக்கல்லிலிருந்து இயேசுவே பரலோகத்தின் வழி இந்த ஊழியர்கள் செய்து கொண்டு வருகிற அன்புக்குரிய சகோதரர் டேனியல் தனசிங் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் மறுமேற்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் பேசும். உம்முடைய ஜீவ வார்த்தைகளில் இருக்கிற வல்லமைகள் வெளிப்படட்டும். பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறந்தருளும். ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எந்த நோக்கத்திற்காக அனுப்புகிறீரோ அந்த காரியமாகும்படி வாய்க்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். லீதியாளுடைய உள்ளம் திறந்திருந்தது போல இப்பொழுதும் ஒவ்வொருடைய உள்ளங்களும் திறந்திருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆசீர்வதித்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தையானது யோபுடைய புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தை செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார். இது ஒரு அறிக்கை சொல்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. ஆனால் இதே யோபு 2 அதிகாரத்திற்கு பின்பு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய வேலைக்காரர்களை இழந்து, தனக்கு இருந்த ஒட்டகங்கள், கழுதைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய சரீர சுகத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது அநேக புலம்பல்களை புலம்புகிறதை இந்த யோபினுடைய புஸ்தகம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது இந்த யோபு தேவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டாரோ அதற்கு பின்புதான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாம் எளிதாக புலம்ப தொடங்கி விடுகிறோம். ஆண்டவருடைய வல்லமையை நாம் ஒரு அறிந்த நிலையில் இராதபடிக்கு சூழ்நிலைகளை கண்டு, பலவிதமான காரியங்களை கண்டு புலம்புகிறோம், அலப்பி கொண்டிருக்கிறோம். இங்கு யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் யோபுவை குறித்த சாட்சி கொடுத்தார். ஆனாலும் அதே யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னவர். அதற்கு பின்பு அவருடைய எல்லா வார்த்தைகளில் அநேக காரியங்களில் புலம்பலாகத்தான் காணப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டவருடைய சர்வ வல்லமை குறித்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வல்லமையை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நாமும் ஆண்டவரை சொல்லுவோம், தேவரீர் நீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாமும் கூட அறிக்கை செய்வோம். நாமும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை செய்து தேவனுடைய நன்மையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் ஆண்டவர் வல்லவர் என்பதை தன்னை குறித்து இதே யோபுனுடைய காலத்தில் இருந்த ஆபிரகாமிடத்திலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் நீங்கள் 17 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். மோசேயின் இடத்துல சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொல்லும் பொழுது அங்கேயும் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யாக்கோபினிடத்திலே சொல்லுகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. இப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய முற்பிதாக்களுக்கு வெளிப்பட்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லவராய் வெளிப்படுவார். இந்த சர்வ வல்லவர் என்று சொன்னால் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதைத்தான் யோபு சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஒன்றை செய்ய நினச்சிட்டார்னா அது ஒரு நாளும் தடைபடாது, அதை நிறைவேற்றியே தீருவார். வேதாகமத்திலே அவர் எதையெல்லாம் செய்ய வல்லவர் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியமாக நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அங்கு 4 அதிகாரத்தில் 21 வசனத்தில் அங்கே ஆண்டுடைய வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி இங்கு ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையெல்லாம் சொல்லுவாரோ சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை, சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போனதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எதையெல்லாம் சொல்லியிருந்தாரோ சொன்னதை எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதையெல்லாம் இங்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? இந்த ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவனை அழைத்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வாக்கு பண்ணினார். இந்த ஆபிரகாமும் வேதம் சொல்லுகிறது அவருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு, ஏனென்றால் இந்த 75 வயது நிறைந்த இந்த ஆபிரகாமுக்கும் 65 நிறைந்த சாராளுக்கும் அங்கே பிள்ளை இல்லாதிருந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ண, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த 2வது வசனத்தில் முதல்ல அவர் சொல்லும்போது சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்வார். இங்கே ஆபிரகாமுக்கோ பிள்ளைகள் இல்லை. இப்போ பெரிய ஜாதியாக்கி அப்படின்னும் போது கண்டிப்பாக கற்பத்தின் கனியை கொடுத்து அதை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது, வாக்கு கொடுக்கப்படுகிறது. அழைத்த உடனே ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஆனால் 75 வயதிலே அழைக்கப்பட்டவர் 85 வயதிலும் அங்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது 100வது வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் காலங்கள் கடந்து ஓடின போது ஆபிரகாமுக்கு வந்து சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த கிழவனுக்கு நீ பிறக்குமா? சாராள் சொல்லுகிறார், இந்த கிழவிக்கு நீ இன்பம் பிறக்குமா என்று சொல்லி எல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தேகம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் மனைவி ஒரு குமாரனை ஏந்தி கொண்டிருப்பான்னு சொல்லும் பொழுது அவனால் நம்ப முடியவில்லை. அவன் சொல்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். சாராளும் கூட அவள் சிரிக்கிறாள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவன் என்று சொல்லப்படுகிற ஒருவனாலே எண்ணிறந்த பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. 100 வயதான இந்த ஆபிரகாமுக்கு 90 வயதான இந்த சாராளுக்கு ஆண்டவர் அற்புதமாக வாக்குத்தத்தத்தின் படியே ஆண்டவர் ஈசாக்கை அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளே இருக்காது. நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த சூழ்நிலை அது எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். வாக்குத்தத்தம் என்பது சூழ்நிலைகளுக்கு இருந்து நடக்கிறது கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை அது நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றி தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதைத்தான் சர்வ வல்லவர் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை எதையும் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாது என்பது ஒன்றுமே கிடையாது. அங்கே சாராள், செத்துப்போன சாராளுடைய கர்ப்பத்தை பலனடைய செய்ய தேவனால் கூடும். சரீரம் செத்தவன் என்று சொல்லப்படக்கூடிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சந்ததிகளை உண்டாக்க முடியும். இதற்கு மேல் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்ய முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருப்பாரானால் சொன்ன வாக்குத்தத்தங்களை 100% நீங்கள் நம்பலாம். ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில், சொர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வசனங்களை கொடுத்து நம்மை தேற்றுவார், நம்மை அரவணைப்பார். அந்த வார்த்தைகளை நீங்கள் 100க்கு 100 நம்பலாம்.
அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட பாருங்கள், ஆண்டவர் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு சொன்னதை, இந்த தாவீதுக்கு சொன்னதை என்னை நம்ப பண்ணினீங்க, வாக்குத்தத்தம் பண்ணினீங்க, அதை நான் நம்பினேன், அந்த நம்ப பண்ணின அந்த வசனத்தை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த நாளிலும் கூட அமர்ந்திருப்பீர்களானால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லையே, காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்பீர்களானால், இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, ஆண்டுடைய வசனம் உங்களை நோக்கி வருகிறது. அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார், அது நிச்சயம் நிறைவேறும். அவர் சொல்லி நிறைவேறாமல் ஒன்றும் போவதில்லை, எல்லாம் நிறைவேறும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி நிறைவேற்றினார் பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்படுகிற ஒவ்வொருவரும் கூட இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை முழுவதுமாக நம்புவோம். நாம் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை முழுவதுமாக நம்பலாம். உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இரண்டாவதாக ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, எபிரியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக சோதனைகளுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் ஒருவரும் உதவி செய்யாத பொழுது அவர் நமக்கு சகாயராயிருப்பார், அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருப்பார். இன்றைக்கும் கூட சோதனைகளுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால், ஒன்றே ஒன்று, இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. சோதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஏனென்றால் சோதனை என்பது பல வகையிலே வருகிறது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரனாகிய பிசாசானவன் சோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள் சோதித்து பார்த்தார்கள். ஆண்டவர் இந்த சோதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த சோதனை நேரங்களில் அவங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். பாடுபடுகிற நேரங்களில் அந்த பாடுகளுக்கு மத்தியில் அவர் உதவி செய்கிறவர். ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் அவர் சொல்கிறாரு, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே. இயேசு சோதிக்கப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆகவே அவருக்கு தெரியும் இந்த சோதனை எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவர் அந்த சோதனைகளையெல்லாம் அவர் வெற்றி கொண்டார், சோதனையை ஜெயித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தார், அவர் பாவத்தை ஜெயித்தார். ஆகவே அவருக்கு அந்த சோதனையை எப்படி ஜெயிப்பது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே ஒருவேளை இந்த சோதனையை எப்படி நான் ஜெயிப்பது, இந்த பாடுகளில் எப்படி நான் ஜெயிப்பது, இந்த பாடுகளை எப்படி நான் கடந்து போவது என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கிற வேலையில் அவர் சோதிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் பாடுபட்டு இருக்கிறார். அவர் பாடுகளை பட்டதினாலே யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அந்த பாடுபடக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னியிலே தூக்கி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, உள்ளே தூக்கி போடும் பொழுது 3 பேராய் போடப்பட்டார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் உள்ளே பார்க்கும் பொழுது 4வது ஒரு நபர் உள்ளே அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி, உலாவிக் கொண்டு இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுவோம். அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக ஒருவர் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பாடும் பொழுது, நாம் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரும் நம்மோடு கூட வந்து விடுவார். நம்மோடு கூட வந்து அந்த சோதனையை எப்படி மேற்கொள்வது, அந்த சோதனையை எப்படி ஜெயிப்பது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து அதிலிருந்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு நேரிடுகிறது இல்லை என்று சொல்லி. அந்த சோதனை நேரத்தில் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அந்த சோதனையை தாங்கத்தக்கதான பலனை தருவாராம்.
அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற போக்கையும் நமக்கு உண்டாக்குவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த சோதனை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த சோதனைகளை எப்படி தாங்குவார், அந்த பாடுகளின் நேரங்களிலே எப்படி அதை தாங்கிக் கொள்வது, எப்படி அந்த பாடுகளை மேற்கொள்வது, அந்த காலங்களை எப்படி கடந்து போவது என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாத ஒரு தேவன் அவர். ஆகவே நீங்கள் படுகிற உபத்திரவங்களை கண்டு அவர் அமைதியாக இருக்க மாட்டார். உங்களுடைய சோதனை நேரங்களிலே அவர் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. சோதனைக்காரன் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். சோதனை வேளைகளிலே சோதனையை ஜெயிப்பதற்கு வேண்டிய பலனை தருவார். பாடுபடும் பொழுது ஆண்டவர் அதை தாங்கத்தக்கதான பலனை தருவார். அந்த சோதனை காலங்களிலும் பாடுகளின் காலங்களிலும் அதற்கு தப்பிக்கொள்வதற்கான போக்கை நமக்கு உண்டாக்கி தருவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் பாடுகள் நேரத்தில், சோதிக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு உதவியாக இராமல் நம்மோடு கூட இருந்தவர்கள் நம்மை விட்டு ஓடிவிடலாம். ஒருவேளை அவர்களுக்கு இந்த சோதனையிலிருந்து எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கூட தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிந்தும் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையை சகிப்பதற்கான பலனையும் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் நமக்கு உண்டாக்கி நமக்கு சோதனை நேரங்களிலே உதவி செய்து பாடுபடுகிற நேரங்களிலே உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஒருவேளை பாடுகளோடு கூட, நிந்தைகளோடு கூட, அவமானத்தோடு கூட பலவித சோதனைக்குள்ளாக நான் இருக்கிறேன், எனக்கு மாத்திரம் இந்த சோதனை என்று சொல்லுவீர்களானால், யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுவீர்களானால், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பாடுகளை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சோதனை காரியங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஆண்டவர் உங்களை இந்த சோதனையிலிருந்து நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். முற்றுமுடிய ரட்சிப்பு என்றால் பூரண ரட்சிப்பை தருகிற ஒரு ஆண்டவர். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் நமக்காக வந்தார். அந்த ஜீவன் உண்டாயிருப்பது, அந்த பரிபூர்ணப்படுதல் என்றால் என்ன? அந்த முற்றுமுடிய ரட்சிப்பை தான் அந்த பரிபூர்ணம் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போது முற்றுமுடிய ரட்சிப்பு என்று சொன்னால் அந்த பரலோக வாழ்க்கை. இந்த உலகத்தின் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் முடியும். என்றைக்கானாலும் ஒரு நாள் மனிதன் இந்த உலகத்திலே மரிக்க வேண்டியது கட்டாயம். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 90 வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, அதற்கு மேல் வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பாக மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த பின்பு அவன் கண்டிப்பாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நித்திய வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்வார், மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுவார். அவனுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழிவில்லாத நீடிய வாழ்க்கை.
ஒரு மனிதனுக்குள்ளாக ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை முடித்த பின்பு 2 இடம் உண்டு ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு. ஒன்று பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தவான்களும் பரிசுத்த தூத சேனைகளும் இருக்கக்கூடிய பரலோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அழுகை இல்லை, பட்கடிப்பு இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அந்த இடத்துல எப்பொழுதும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு இடம். அதே போல் இன்னொரு இடமும் உண்டு. அந்த இடம் நரகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நரகத்தில் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். அங்கே பூச்சிக்கள் அங்கே உண்டு. அந்த இடத்துல தாகம் உண்டு. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்வார். ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிட்டு, தகப்பனாகி ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிட்டு, ஒரு சொட்டு தண்ணீரை என்னுடைய நாவுக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்பதை பார்க்க முடியும். அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் அந்த நரகம். இந்த 2 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தான் கண்டிப்பாக மனிதன் மரித்த பின்பு சென்றடைய வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டு. மோட்சம் என்று சொல்லுவார்கள், அல்லது அதை சொர்க்கம் என்று சொல்லுவார்கள். நாம் வேதாகமத்திலே பரலோகம் என்று சொல்லுகிறோம். இளைப்பாறுதல் ஸ்தலம். ஆண்டவர் இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் முடித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருப்போமானால் அந்த பரலோகத்தை அடைய முடியும். அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரலோகத்துக்குள் யார் அழைத்து கொண்டு போக முடியும் என்று சொன்னால் அது இயேசுவால் மாத்திரமே முடியும். ஏனென்றால் இந்த பரலோகம் என்பது மிகவும் பரிசுத்தம் நிறைந்த இடம். அது மிக எந்த ஒரு பாவமும் இல்லாத இடம், சாபம் இல்லாத இடம். அது பரிசுத்தமான இடம். அந்த இடத்துக்குள் ஒரு மனிதன் போக வேண்டும் என்று சொன்னால் அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்துக்குள் நமக்காக மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களையெல்லாம் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்தார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த விலையேற பெற்ற இரத்தம் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அந்த பரலோகத்திற்குள் போவதற்கான தகுதி பாவ மன்னிப்பின் நிச்சயம். எந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவன் பரலோகத்திற்குள் போக முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவனமாய் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் இல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வர முடியாது, அந்த பரலோகத்துக்குள் வர முடியாது என்பதை சொல்லுகிறார். ஏனென்றால் பாவ மன்னிப்பு இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டியதாவது என்று சொல்லி, இயேசு என்கிற நாமத்தினாலே மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசுனுடைய இரத்தம் பாவத்தை போக்கும்படியாக சிந்தப்பட்டது. ஆகவே தான் இயேசுவை பார்த்து இயேசுவை யோவான் ஸ்நானகன் அடையாளம் காட்டும் பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அடையாளம் காட்டப்படுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த பரலோகத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த முற்றுமுடியும் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தினால் உண்டான மீட்பே நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய நாமம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. அவருடைய சமூகத்திலே வந்து என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர் அவரே. ஆகவே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பிதாவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கிருபையை பெற்றவர் அவர் மாத்திரமே.
ஆகவே தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினருமாய் இயேசுவை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. இயேசுவால் மாத்திரமே நம்மை அந்த பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியும். ஆகவே தான் இங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம், ஆண்டவராய் இயேசுவின் மூலமாக பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே அநேக இடறல்கள் இருக்கிறது. இயேசு சொன்னார், இடறல் வராதது கூடாத காரியம். இடறல் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் இடரும் பொழுதும் கூட, நாம் தவறும் பொழுதும் கூட ஆண்டவர் நமக்காக அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இவனமாய் சொல்லப்படுகிறது, ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும், இந்த ஒரு விஷயம் கூட மன்னியும் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு நமக்காக இருக்கிறார். ஆகவே தான் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நமக்காக அவர் எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சுயநிதி அல்ல, தேவனே நம்மை பரிசுத்தமாக்கி, இயேசுவே அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்தி அந்த நித்திய ஜீவ கரையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய விருப்பம். இன்றைக்கும் கூட, இன்றைய ரட்சண்ய நாள், இன்றைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறவர் ஆண்டவர். நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அந்த பரலோகத்தில் கூட்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லவர். இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் நம்மை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்காது. வேதம் சொல்லுகிறது, கோபாக்கினின் நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது என்று சொல்லி வசனம் சொல்லுது. நம்மிடத்தில் நிறைவான பணங்கள் இருக்கலாம், பெரிய பதவிகள் இருக்கலாம், நாம் மிகப்பெரிய ஒரு குடும்பமாக இருக்கலாம், மிகப்பெரிய பலசாலியாக இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்காது. அந்த நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. நித்திய ரட்சிப்புக்குள் கொண்டு போய் சேர்க்காது. நாம் அந்த நித்திய ரட்சிப்புக்குள், அந்த பரலோகத்துக்குள் நாம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் மூலமாகத்தான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கும் கூட இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை இன்னும் நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருப்பீர்களானால், இந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசியாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கே ரட்சணிய நாள். உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நீங்கள் நரக பாதாளத்தில் தள்ளப்பட்டவர்களாக இராதபடிக்கு அந்த பரலோகத்துக்குள் சென்றடைய உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை அந்த நித்திய ரட்சிப்புக்குள், நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவர். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, இயேசுவை என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை சார்ந்திருங்கள். ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவர் மூலமாக, தமது மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இயேசுவின் மூலமாக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் பாவங்களை இயேசு சுமந்து கொண்டார், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள். உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பார். உங்களை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைபடாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது எதையும் அவர் செய்ய வல்லவர். 100 வயது ஆபிரகாமுக்கும் 90 வயது சாராளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின கற்பத்தின் கனியை, ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்க முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சோதனைக்கு நேரங்களில், பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லவர். ஒருவேளை பாடுகளுக்கு மத்தியிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் யார் எனக்கு உதவுவார்னு சொல்லி கலங்கி போய் நிற்பீர்களானால், உங்களுக்கு உதவி செய்வதற்கு இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். 3வது, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பின்பு, ஐயோ நான் செய்த பாவம் என்னை நரகத்திலே தள்ளிவிடுமோ என்று சொல்லி கலங்கி நிற்பீர்களானால், உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள்.
உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருவார். அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துல நம்மையும் கூட்டி சென்று அவரோடு கூட வைத்துக் கொள்வார். ஆகவே உங்களை விட்டுக் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட முடிய ஜீவ வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியான கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர், எல்ஷடாயாயிருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருந்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். வாக்குத்தத்தம் செய்தும் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளுக்கும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் கழித்து சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினவர், நீண்ட காலங்கள் ஆகி போனது என்று சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்னதை செய்கிற தெய்வமாயிருக்கிறேன். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று சொன்னவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நிறைவேற்ற வல்லவர். நிறைவேற்றி ஆஸ்வதிக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது போல என் வாழ்க்கையிலும் கூட கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய மகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. எனக்கு சந்ததி இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அன்பு மகனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை கலங்கி நிற்கிற தம்முடைய பிள்ளையை கர்த்தர் தொடுகிறதுக்காக நன்றி. செத்துப்போன கர்ப்பம் என்று சொல்லப்படக்கூடிய கர்ப்பம் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்ப்பத்தின் கனி உண்டாகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பொறுப்பெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய கர்ப்பங்களையும் கர்த்தர் தொடுகிறதற்காக நன்றி. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் அவமாய் போனதோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி அதை செயலாற்ற தொடங்கிவிட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். மேலும் ஆண்டவர், இந்த நாளிலும் கூட பலவிதமான சோதனையோடு கூட பாடுகளுக்கு மத்தியில் கலங்கி போய் நிற்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உதவி செய்ய வல்லவரே, சோதிக்கப்பட்டு பாடுபட்ட ஆண்டவரே, நீர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி பேசினீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சோதனையிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, உறவினர்கள் ஏராளம் இருந்தும் இந்த பாடுகளிலே எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிற தம்முடைய பிள்ளைக்கும் தம்முடைய பிள்ளையினுடைய குடும்பத்திற்கும் என் தேவன் ஆதரவு கரத்தை நீட்டுகிறதற்காய் நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. சங்கீதக்காரகி தாவீது சொன்னது போல, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லுவாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்புகிறதுக்காக நன்றி. தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி. நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வந்து விடுகிறதுக்காக நன்றி. பட்ட பாடுகளுக்கு சரியாய் பலனை கொடுத்து ஆசீர்வதிக்காக நன்றி. ஆளுகை நாட்கள் உண்டாகிறதுக்காக நன்றி. மேலும் ஆண்டவரே, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், பாவத்தை போக்கி பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வல்லவர். ஆண்டவர், இந்த முதிர் வயதிலே ஆண்டவரை கண்ணீரோடு கூட நிற்கக்கூடிய தம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். நான் செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம், எனக்கு மோட்ச லோகம் கிடைக்குமா என்று சொல்லி அடிக்கடி எனக்குள் வருகிற பயம் என்று சொல்லி பயந்து நிற்கிற தம்முடைய மகனை கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்கு வேண்டுதல் செய்ய முடியும். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற தேவன் முற்றுமுடிய ரட்சிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி அதை நினையாதிருந்து அவர்களை நித்திய ஜீவ கரையிலே சேர்க்கிறவர். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நான் மரிக்கும் பொழுது அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறதுக்காக நன்றி. நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணினவர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவர். ஸ்திரீ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவர். இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி உடைய வருகையில் காணப்படுவர்களாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க நன்றி.
ஆண்டவரே, அந்த பரலோகத்தில் எங்களை கூட்டிச் சேர்க்க வல்லவராய் இருக்கிற நீர் பாவத்தை மன்னித்து ஒவ்வொருவரையும் அந்த பரலோக ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்க போகிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும், வழி நடத்தும். பலவீனத்தோடு விக்கினத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புத கரம் நீட்டப்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் விலகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறக்காய் சோதனை. அற்புதங்களை செய்கிறதுக்கான உடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதுக்கான இந்த வார்த்தைகளின்படி சர்வ வல்லவராய் வெளிப்பட்டு என்னென்ன காரியங்களில் உதவி தேவையோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்து உடைய வல்லமை விளங்க பண்ணி ஆசீர்வதிக்கிறதுக்கான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 86, கிறிஸ்தவ கீர்த்தனை 74 பாடுவோம். எனது கத்தரின் ராஜரீகனால் எப்போ வருமோ. கீதம் 86, கிறிஸ்தவ கீர்த்தனை 74 பாடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாதப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆபிரகாமை அழைத்த ஒரு சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் உன் சந்ததியை ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியே அவனை பெருக பண்ணி நீர் சுவாமி. அவனை ஆசீர்வதித்தீர் ஐயா. எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். நிலையான ஒரு வாழ்வை தருவேன் என்று எங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மனிதரால் செய்யக்கூடாத எல்லா காரியத்தையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் நீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக சின்னஞ்சிறு குழந்தைகளும் விட கரத்தில் கொடுக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. இந்த வருடத்திலாவது என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டாரா, ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாருன்னு சொல்லி வாஞ்சியோடுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. எல்லா பலவீன கட்டுகளும் மாறுவதாக அற்புதமான ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் மகனுக்கு என் மகளுக்கு ஞானமில்லை என்று சொல்லி உம்முடைய சமுதிர கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரத்திருந்து வருகிற அந்த ஞானம் எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இன்னும் எனக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறவில்லை, இந்த வேலை கிடைத்தால் என் குடும்பத்தில் உள்ள கடனெல்லாம் அடைக்கப்பட்டு விடும் என்று சொல்லி சுவாமி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனே, தயவாய் இறங்கி அவர்கள் விரும்புகிற வேலையை நீர் கொடுத்து அவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உமது பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தம்மை நம்புகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண செய்கிற ஆண்டவர், அந்த வித்தியாசத்தை காண செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது அதிகமாய்க்கொண்டே செல்லுகிறது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒழுங்கு எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது வருகிறது, ஆனால் கடைசி நேரத்தில் அது கேன்சல் ஆகுதுன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற ஐயா. இந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டோடும் ஒளிந்து போவதாக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மங்களகரமான காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. முது பிள்ளைகளுடைய ஆண்டவரை கவலையெல்லாம் கர்த்தர் மாற்றி சுவாமி அதன் காலத்தில் எல்லாவற்றும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுவாமி நேர்த்தியாக அழகான குழந்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னாளை நினைத்தருள் ஆண்டவர் முது பிள்ளைகளை நினைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமையிருக்கிற அருமையான சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கற்பத்தின் கனியை பூர்ணப்படுத்தி ஏற்ற வேளையில் சுக பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் ஏற்படுகிற பலவீனத்து நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற பெற்றோர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உமது பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அவருடைய ஆத்மாவில் இருக்கின்ற சோர்வுகள், ஆவியில் இருக்கிற சோர்வுகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இருந்த பொழுதும் கூட கவனிக்க முடியாத ஒரு சூழலை ஆண்டவரே, தனிமையாக இருக்கிற ஒரு சூழலை அப்பா அவருடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துவீராக. தகப்பனே, நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான பலவீனத்தினால் வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அவைகள் மறையட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதய பிரச்சனைகள் மறைவதாக. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள், தண்டுவிட பிரச்சனைகள் ஐயா, தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், கண்கள் இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் விலகிட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை அப்பா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பயங்கர வலியினால் ஆண்டு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒரு பூரணமான சுகம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. பூரண சுகம் உண்டாவதாக. ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான தேவைகளுக்கு மத்தியில் கடந்து செல்கிற இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவர் கேட்டு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த கசப்புகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படுவதாக, சமாதானம் பெருகுவதாக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஜெபிக்கிறோம் ஐயா. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இது சிந்திய வெளியேறப்பட்ட இரத்தம் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை ரட்சித்து சொந்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
வராமல் தடைப்பட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு சரியாய் வரவேண்டிய, நியாயமாய் வரவேண்டிய இந்த பொருள், இந்த பணம் எனக்கு வரவில்லையே, கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர், நியாயத்தை செய்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நில சம்பந்தமான பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க சுவாமி. அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை, ஆண்டவர் நன்மைகளெல்லாம் தடைப்பட்டு போன ஒரு சூழ்நிலை, அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் நடப்பதாக. நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் பணி செய்கிற பிள்ளைகள், எத்தனையோ வகையான ப்ரெஷருக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. நியாயமாய் வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற அருமையான ஒரு பிள்ளைகளுக்காக, கல்லைக்குறிச்சியை சார்ந்த திரு ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஸ்டெல்லா ஜெபமணி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் வார்த்தையின்படி அப்படி சந்ததிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீ கொடுத்த அன்பு மகன் டாக்டர் சாம் ஜெய்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்கள் கொடுத்த அருமையான துணைவியார் சகோதரி டாக்டர் கிறிஸ்டி பெரிலுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய பிள்ளைகள் செய்கிற இந்த மருத்துவ பணியில் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருப்பதாக சுவாமி. யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறார்கள் அவர் சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பெரிய அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறார். இந்த பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த அன்பு மகன் தியோப்ளஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தியுடன் எழுதப்படுகிறார். அதே போல இந்த குழந்தை எல்லா விதத்திலும் விருத்தி அடையும். கர்த்தருக்கு பெரிய ஒரு சாட்சியை வாழ கிருபை தர வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தோடு கூட இருப்பதாக நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரீச்ச வல்லம் என்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 73 பாமாலை 51 பாடுவோம். நற்செய்தி மேசியா இதோ ஆவலாய் நோக்குவோம். கீதம் 73 பாமாலை 51 பாடுவோம். ஆனந்தம் பாடு, ஆனந்தம் பாடு, ஆனந்தம்
பாடுவார் விண்ணோரும் பாடுவார் விண்ணோரும் பாடுவார் விண்ணோரும். பரிசுத்த பிதாவே, மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள், மாதங்கள், ஆண்டுகளெல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும் இலாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.